எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பாகிஸ்தானில் வரலாறு காணாத அளவு சமூக மற்றும் பொருளாதார சரிவு ஏற்பட்டு வருவதாக அந்நாட்டின் முக்கிய சேவை அமைப்பான ஜேடிசி அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சையத் ஜஃபார் அப்பாஸ் எச்சரித்துள்ளார். கட்டுக்கு அடங்காத வேலையின்மை, பணவீக்கம் மற்றும் வறுமை காரணமாக நெருக்கடி மோசமடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கராச்சியில் உள்ள படித்த இளைஞர்களின் துயரம் குறித்து பேசிய ஜஃபார் அப்பாஸ், 20 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வரை செமஸ்டர் கட்டணம் செலுத்தி பட்டம் பெறும் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிப்பதாகவும், அல்லது வெறும் இந்திய ரூபாய் மதிப்பில் 6500 முதல் 7500 ரூபாய் வரை மட்டுமே சம்பளமாக பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். ஒரு இளைஞன் பல வருடங்கள் படித்துவிட்டு தனது மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் போடக்கூட போகாத சம்பளத்தில் வேலைக்கு சென்றால் அவன் எப்படி மரியாதையுடன் வாழ முடியும்? அவர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்காலத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பொருளாதார நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க தவறியதை கடுமையாக விமர்சித்த ஜஃபார் அப்பாஸ், அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாததால் தற்கொலை எண்ணம், திருட்டு மற்றும் உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு மக்கள் ஆளாகின்றனர் என்று தெரிவித்தார். இன்று இதய நோய் மருத்துவமனைகளுக்கு வரும் இளைஞர்களின் 2 ஒருவருக்கு வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் நம்பிக்கையின்மையே முக்கிய காரணமாக உள்ளது. மிடில் கிளாஸ் மக்கள் பூமிக்குள் புதைக்கப்பட்டு விட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாதம் வெறும் 18,000 முதல் 28,000 ரூபாய் வரையில் மட்டுமே ஈட்டும் குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கில் மின்சார கட்டணம் வருவதாக ஜஃபார் அப்பாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் தங்கள் நகைகளையும் திருமண சேமிப்புகளையும் விற்று மின் கட்டணத்தையும் பள்ளி கட்டணத்தையும் செலுத்தி வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் மக்கள் பேராசைக்காக அல்ல, பசிக்காக கடைகளை சூறையாடும் நாள் விரைவில் வரும் என்று அவர் எச்சரித்தார்.